இந்திய கடல் எல்லையை நோக்கி எதிரிகள் இனி ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பே பலமுறை யோசிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. காரணம், இந்திய கடற்படையில் இணைந்துள்ள புதிய அதிநவீன போர்க்கப்பல் INS மகேந்திரகிரி சாதாரண போர்க்கப்பல் அல்ல. எதிரிகளின் கண்களுக்கு தெரியாமல் கடலில் நகர்ந்து வானம், கடல், கடலுக்கு அடியில் என 3 திசைகளிலும் தாக்குதலை எதிர்கொள்ளும் வல்லமை கொண்ட இந்திய கடல் எல்லையின் புதிய கொம்பன் இது. 2026 ஜூலை 11ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 6வது அதிநவீன ஸ்டெல்த் போர்க்கப்பல் ஆகும். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பிரிவால் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பல் இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் தற்சார்பு பாதுகாப்பு திறனுக்கும் மிகப்பெரிய அடையாளமாக மாறியுள்ளது. ஸ்டெல்த் போர்க்கப்பல் என்றால் என்ன தெரியுமா? எதிரி நாட்டின் ரேடார் கண்காணிப்பில் எளிதாக சிக்காமல் தனது அடையாளத்தை முடிந்தவரை மறைத்துக் கொண்டு கடலில் செயல்படும் திறன் கொண்ட போர்க்கப்பல். அதாவது, எதிரி நம்மை கண்டுபிடிப்பதற்குள் நாம் அவர்களின் நகர்வை கண்டுபிடித்துவிட முடியும். எதிரிகள் தாக்குதலுக்கு தயாராகும் முன்பே அவர்களின் திட்டத்தை முறியடிக்கும் வல்லமை மகேந்திரகிரிக்கு உள்ளது. சுமார் 149 மீட்டர் நீளமும் 6600 டன்னுக்கும் அதிகமான எடையும் கொண்ட இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பலில் அதிநவீன ஏவுகணைகள், சக்தி வாய்ந்த ரேடார்கள், கடலுக்கு அடியில் பதுங்கியிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் சோனார் கருவிகள் மற்றும் மின்னணு போர் முறைகள் இடம்பெற்றுள்ளன. எதிரிகளின் போர்க்கப்பல்களை குறிவைக்கவும், வான்வழி தாக்குதல்களை தடுக்கவும், கடலுக்கு அடியில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை முறியடிக்கவும் இது தயாராக உள்ளது. INS மகேந்திரகிரியின் மிகப்பெரிய பலம் அதன் ஏவுகணை திறன். உலகின் அதிவேக ஏவுகணைகளில் ஒன்றான பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏந்திச் செல்லும் திறன் இதற்கு உள்ளது. கடலில் இருக்கும் எதிரி போர்க்கப்பல்களை மட்டுமின்றி தேவைப்பட்டால் நிலப்பகுதியில் உள்ள முக்கிய இலக்குகளையும் துல்லியமாக தாக்க முடியும். வானிலிருந்து வரும் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்ள அதிநவீன பராக் 8 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. கடலுக்கு அடியில் பதுங்கி வரும் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களும் மகேந்திரகிரியின் கண்களில் இருந்து எளிதாக தப்ப முடியாது. அதிநவீன சோனார் கருவிகள் மூலமும் நீருக்கு அடியில் ஏற்படும் சந்தேகத்திற்கு உரிய நகர்வுகளை கண்டறிந்து நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் திறனும் இதில் உள்ளது. மேலும் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு தேவையான ஹெலிகாப்டர்களையும் இந்த கப்பலில் இருந்து இயக்க முடியும். இந்தியாவிற்கு INS மகேந்திரகிரி ஏன் மிக முக்கியம் தெரியுமா? இந்தியாவின் பெரும்பாலான வெளிநாட்டு வர்த்தகம் கடல் வழியாகவே நடைபெறுகிறது. இந்தியாவிற்கு தேவையான கச்சா எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட முக்கிய பொருட்களும் கடல் வழியாகவே வருகின்றன. இந்த கடல் வர்த்தக பாதைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அது நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கலாம். எனவே இந்திய பெருங்கடலில் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொண்டு வர்த்தக கப்பல்களையும் இந்திய கடல் எல்லையையும் பாதுகாப்பதில் மகேந்திரகிரி முக்கிய பங்கு வகிக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியில் பல உலக நாடுகள் தங்களது கடற்படை ஆதிக்கத்தை அதிகரிக்க முயற்சித்து வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா தனது கடல் எல்லையை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி தொலைதூர கடல் பகுதியிலும் தனது வலிமையை நிலைநாட்ட வேண்டியுள்ளது. INS மகேந்திரகிரி இந்திய கடற்படையின் தொலைதூர கடல் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி இந்திய பெருங்கடலில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் செல்வாக்கை மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் அதிநவீன போர்க்கப்பல்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருந்த இந்தியா இன்று தனது போர்க்கப்பலை தானே வடிவமைத்து இந்தியாவிலேயே கட்டி உலகத்தரத்திலான ஆயுதங்களுடன் கடலில் களமிறங்கியுள்ளது. இது ஒரு புதிய போர்க்கப்பலின் வருகை மட்டுமல்ல, இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி, தற்சார்பு மற்றும் கடற்படை வலிமையை உலகிற்கு அறிவிக்கும் செய்தி. எதிரியின் ரேடாருக்கு தெரியாமல் நகரும், வானில் வரும் தாக்குதலை முறியடிக்கும், கடலில் எதிரி போர்க்கப்பல்களை வேட்டையாடும், கடலுக்கு அடியில் பதுங்கும் நீர்மூழ்கி கப்பல்களையும் கண்டுபிடிக்கும். இந்திய கடல் எல்லைக்கு ஆபத்து என்றால் முதல் வரிசையில் களமிறங்கும். இதுதான் INS மகேந்திரகிரி, இந்திய கடல் எல்லையின் புதிய கொம்பன்.